இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் மாதத்துக்கான மீன ராசிக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கான எனர்ஜி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எனர்ஜியானது ரொம்ப நல்ல படபடன்னு பேசுவீங்க, ஸ்பீடாக பேசுவீங்க, கன்வே பண்ணுற விஷயத்த ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக கன்வே பண்ணுவீங்க. இமோஷனல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஸோ அந்தந்த எமோஷன்ஸை அப்பப்போ வெளிப்படுத்துறது, ரொம்ப உங்களுடைய ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, யோசித்து சூஸ் பண்ணுறது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்சஸை கூட உங்களால் ஈஸியாக அதை எதிர்கொள்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரேண்டமாக பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப துடிப்போடையும் சுறுசுறுப்பாகவும் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது உங்களோட எனர்ஜியில் இருக்குது. ஸோ மீன ராசி நீங்கள் இந்த மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பண ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பணிவோடையும் கனிவோடையும் தாராளமாக நடந்துக்கலாம், அதாவது தாராளமாக இருக்கலாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னாலும் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அண்ட் உங்களுடைய மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் திடமாக இருக்கிறதுக்கு ஸோ இந்த ரெண்டு அழகையும் நீங்கள் மெருகேற்றதுக்கான விஷயங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மீன ராசி இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுறதுல தயக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒருத்தவங்க மேலே அன்பு இருக்கோ, எந்த அளவுக்கு இருக்க குணத்தோடு இருக்கீங்களோ அதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடாது. ஸோ அதை உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு அது சந்தோஷப்படுதோ அதே சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ அதை எப்பவுமே நீங்கள் உங்கள் மனசை இறுக்கமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மீன ராசி நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சாண்டல் அண்ட் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில். அண்ட் நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக உழைக்கிறதுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுடைய இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களை நீங்கள் நம்புவீங்க. ஸோ அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கூட ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். அதனால் இந்த ரெண்டு கலர்ஸ் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ உங்களுடைய உடையிலையோ உங்களுடைய பொருட்களையோ இந்த கலர்ஸ் வரா மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தனியாக தான் இருந்து போராடி இருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டிக் ஆன் பண்ணணும், கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக அப்படின்ற போது ஸோ கண்டிப்பாக அதற்கான ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த தனிமை எந்த அளவுக்கு அது உங்களை அழுத்தத்தை கொடுத்ததோ, பட் அந்த தனிமையிலையும் ஒரு நல்லது இருக்குன்றது இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அங்கே தனிமையாக இருந்ததுனால தான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கான சில சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மீன ராசியில் இருக்கவங்களுக்கு கரியர் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போடுவீங்க இந்த மாதம். இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சின்ன வகையான இனிஷியேட்டிவான விஷயங்கள் இருந்தால் கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது ஒரு நல்ல ஃப்யூச்சர் சார்ந்த விஷயங்களாக மாறும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு பொருள் வாங்கினா கூட அது ரொம்ப உபயோககரமாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு அவுட்கம்மை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ஒரு புதிய சாலிடான ஒரு நியூ பிகினிங் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கான பணம் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் ரீதியாக ஒரு சில தட்டுப்பாடுகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல, ஒரு சில சின்ன சின்ன மன ரீதியான ஒரு ப்ரெஷர் இருக்குது பணம் சார்ந்து அப்படின்னு இருக்கும்போது
அதெல்லாம் டெம்பரவரி தான், அது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கும் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற விதமாக இந்த மாதமே உங்கள் மனசில் ஏற்பட்ட எல்லா விதமான காயங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பண ரீதியான விஷயங்கள்ல அப்படின்னு இருக்கு. ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கும். எல்லாரும் வந்து உங்களை குழப்பி விடுவாங்க. ஸோ எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியாத ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படும். ஸோ நீங்கள் நிறைய விஷயத்த கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லும் போது ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாகவே இருக்கும், கொஞ்சம் வந்து முரண்பாடாகவே இருக்கும், நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களோட மைண்டை மட்டும் தெளிவாக வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களால் முறியடிக்கவும் முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மைனரான விஷயங்களாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ரீடிங் வருது. மீனராசியில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதியோர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தாலும் அது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸைட் ஆகிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு சில இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வித கான்டாக்ட் கிடைக்கலாம், ஒரு சில கம்யூனிகேஷன் உருவாகலாம். இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தாலுமே ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களோட சேலஞ்சஸ்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு சில வழிகள், ஒரு சில கிளாரிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மீனராசி உங்களுக்கான டேரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் நவம்பர் மந்த்துக்கு. இப்போது இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மீனராசி உங்களுக்கான முருகர். ஸோ மீனராசி நீங்கள் பழமுதிர்ச்சோலை முருகரை வழிபாடு செய்யணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த முருகரை நீங்கள் இந்த மாதம் வழிபாடு தரிசனம் செய்யும் போது நீங்கள் எப்பேற்பட்ட சோதனைகளில் இருந்தாலும் அந்த சோதனையெல்லாம் முறியடித்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் முருகர் உங்களுக்கு அமைச்சு தருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பழமுதிர்ச்சோலை முருகரை மனசில் நினச்சி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பழமுதிர்ச்சோலை முருகரை மனசில் நினச்சும் சரி, அந்த முருகர் சன்னதிக்கு நேரடியாக போயும் சரி, இதை சொல்லும் போது உங்களுடைய எல்லா விதமான சோதனைகள்லையும் நீங்கள் சாதனை செய்வீங்க, சக்ஸஸ் ஆவீங்க, அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மீனராசி உங்களுக்கான நவம்பர் மாதத்துக்கான டேரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான வேண்டுதல்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.